இந்த அட்ராக்டிவான இந்த ப்ரீடு பேர் தான் சைபீரியன் ஹஸ்கி. இது பண்ண ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1925 அலாஸ்கா எஸ்டேட் இன் நார்த் அமெரிக்கா. அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. வேர்ல்டு வார் 1 அப்போ என்ன மெயின் பிரச்சனைனா, டிப்தீரியான்னு ஒரு கொடூரமான நோய் வந்து குழந்தைங்களுக்கு பரவிட்டு இருந்துச்சு. அது எப்படி பரவுனா, ட்ராப்லெட் மூலயமா ஏரில் பரவி ஒரு குழந்தைக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு கடைசியில் அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட்டை டேமேஜ் பண்ணும், நர்வை டேமேஜ் பண்ணி கடைசியில் குழந்தைங்க இறந்தே போயிடுவாங்க. அதுக்கு வேக்சின் தான் ட்ரீட்மெண்ட்டு. வேக்சின் போட்டால் குழந்தைங்க பொழைச்சிப்பாங்க. ஆனால் வேக்சின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1085 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் வேர்ல்டு வார் அப்போ ட்ரெயின் போக முடியாது, ஃப்ளைட்லேயும் போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது தான் there is something happened which is the great race of mercy, which is serum race to save lives. என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைபீரியன் ஹஸ்கியை வச்சு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதுதான் அந்த ஸ்லெட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மூலயமா 1085 கிலோமீட்டர்ஸை ஃப்ரம் நெனானா டு நோம் போனாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் விச் இஸ் 1085 கிலோமீட்டர்ஸ். அதில் ஃபேமஸாக அந்த ஸ்லெட் டாக்ஸில் வந்து 8 டாக்ஸ் இருக்கும் ஒரு கம்யூனிட்டியில். அதில் லீட் டாக் பேர் வந்து டோகோ. அது ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட்டு ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் டோகோ தான் கவர் பண்ணிச்சு. லாஸ்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போல்டோன்ற ஒரு டாக் கவர் பண்ணிச்சு. கடைசியில் போல்டோன் அந்த ஒரு டாகை தான் எல்லோரும் ஞாபகம் வச்சு அதுக்கு ஒரு ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. டோகோவை ஆக்சுவலாக எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த நாய்ங்க, அந்த சைபீரியன் ஹஸ்கி அந்த ஒரு நாய் அங்கே அவங்களுக்கு இல்லைன்னா அன்றைக்கி குழந்தைங்களை யாரும் காப்பாற்றுறதுக்கு அன்றைக்கி இல்லை. திஸ் ஷோஸ் ஹவ் லாயல் தே ஆர்.